கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார பலன்கள் நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஆடி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான பலன்கள். 22ஆம் தேதியான இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம். நாளைய தினம் 23ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரம். 24ஆம் தேதி மிக விசேஷமான ஒரு நாள், புதன்கிழமை. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக இது இரண்டு தரப்பினருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஒன்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, இந்த 24ஆம் தேதி வருது சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் சரியாக படிக்கலை, பாடம் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் அவர்களுக்கு விநாயகர் மந்திரங்களை அவங்க சொன்னாலும் நல்ல படிப்பு வரும். அதே போல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போனால் எங்களுக்கு பாடங்கள் மறந்துடுது. அப்படிப்பட்ட திண்டாட்டம் இருந்தாலும் சரி, படிப்பில் என்ன வகையான தடைகள் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படி தடை இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க. 24ஆம் தேதி அங்கே அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணுங்க. அப்படி செய்யும்போது நல்ல முறையில் படிப்பு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நாள் முழுவதும் சதயம் நட்சத்திரம் இருக்குது. 25ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம். சந்திர பகவான் கும்பராசியிலும் பிறகு மீன ராசியிலும் இருக்கக்கூடிய நாள் அது. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு சஷ்டி. அற்புதமான நாள், முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். அதற்கு மறுநாள் சனிக்கிழமையில் ஒரு விசேஷம் இருக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் அன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். அன்றைக்கி விசேஷம், அது வாஸ்து நாள். நம்ம வீடுகளில் வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நீங்குவதற்கு அன்றைக்கி நம்ம வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி வைத்து ஓம் வாஸ்து புருஷனே நமகா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணலாம். அந்த நேரம் வாஸ்து நேரம் காலையில் 7:44 காலை 8:20 வரைக்கும் இருக்குது. காலை 7:44 8:20 வரைக்கும் இருக்குது. இது 27ஆம் தேதி சனிக்கிழமை வாஸ்து நாள். பல குடும்பங்களில் வாஸ்து குறைகள் இருக்குது, குடும்பத்தில் அதனால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வீட்லேயே வாஸ்து பூஜை பண்ணலாம். அன்றைக்கி நாள் மாலையில் 5:27 வரைக்கும் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். மறுநாள் 28ஆம் தேதி அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம். மத்தியானம் 3:58 வரைக்கும் இருக்குது. அப்புறம் பரணி நட்சத்திரம். இதுதான் இந்த வாரத்துடைய நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய தினங்களும் இந்த நாளுடைய நட்சத்திரங்களும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நம்ம பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன விசேஷம்னா, நம்மளுடைய ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். பொதுவாகவே நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பு அதிகம். எந்த உடம்புல ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும். பல காரியங்களை சாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கே அந்த சூடு தான் காரணம். அப்படி நிறைய சாதிக்கக்கூடிய மனிதர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் பல பேர். அதுவே தாய் தகப்பனுக்கு உடம்புல ரொம்ப சக்தி இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் மேஷராசி குழந்தைகள், மூத்த குழந்தைகள் பல பேர் அப்படி மேஷராசியில் பிறந்திருப்பார். இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தில் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். வேலை விஷயத்தில் என்ன தடைகள் வேலை ரீதியாக இருந்ததோ அந்த தடைகள் விலகி நல்ல
வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால படிக்கிற படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு. இதில் 23ஆம் தேதி உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம்னு நோம்பு பாருங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ இந்த 23ஆம் தேதி நல்ல நமக்கு தன வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது மிக முக்கியமானது. அதிலும் சனி ஆட்சியாக இருக்கார், அவரோடு போய் அந்த செவ்வாய் சேருகிறார் அப்படின்னு சொல்லும்போது உத்தியோக ரீதியான பல உயர்வுகளை மேஷராசிக்காராக சந்திக்க போகிறார். அந்த அமைப்புகள் உண்டு. பலருக்கு உத்தியோகம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருமங்கள யோகம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான செய்திகளை கொண்டு வந்து தரப்போகிறது. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சூரியன்கிற கிரகங்கள் 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து அது எஜுகேஷனில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல எஜுகேஷன் விஷயத்தை கொடுக்கறது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டினால் வரக்கூடிய வருமானம், புதுசாக வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுக்காக கட்டி வாடகைக்கு விட்டு அதனால் வரக்கூடிய வருமானம், கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டு அதனால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இப்போ ஏற்படும். உங்களுடைய பிரதருக்கும் உங்களுக்கும் இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவான் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பயணங்கள், வீடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. சந்திர பகவானுடைய அனுகூலத்தினால இந்த 10+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்க போகிறது. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ இவருடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சின்றிருக்கார். அதனால இப்போ உங்களுக்கு சில பேருக்கு பூர்வீக இடத்தை விட்டு இடமாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வேலை கிடைச்சி வேறு ஊருக்கோ வேறு இடங்களுக்கோ போகக்கூடிய அமைப்பு உண்டு. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இருப்போம் பாருங்கள், அதில் வேறு பதவிகளுக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த வாரத்தில் 26, 27 தேதிகளில் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் 23ஆம் தேதி பிற்பகல், 24, 25ஆம் தேதியுடைய காலை பொழுது, இந்த நேரத்தில் மட்டும் புதுசாக பிஸ்னஸ் முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சுபிட்சமாகவும் நல்ல செல்வ செழிப்பாகவும் உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கும். நியூ கிளையன்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு காஞ்சி காமாட்சியை வழிபடுங்க. ஓம் காமாட்சியே நமக்குங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு எல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 22லேருந்து 28 வரைக்கும் உள்ள தேதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அது ரொம்ப விசேஷம். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். அது பிஸ்னஸ் ரீதியான ஒப்பந்தங்கள், ஒரு வீடு வாங்குவது சம்பந்தமான ஒப்பந்தங்கள், அப்படின்னு பல விஷயங்களில் ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டம் அமையிறது. திருமணம் பல வீடுகளில் இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசியே சுக்கிரனுடைய ராசி, அதில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாங்கு ரொம்ப விசேஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு ரொம்ப விசேஷம் சொல்கிறோம். ஆடி செவ்வாய் தேடி கூலி, அரைச்ச மஞ்சளை பூசிக்குழின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு செய்வது மிகுந்த விசேஷம். உங்களுக்கு தெரியும், இப்போது உங்களுக்கு வெள்ளியுடைய வீட்டிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரங்க. உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் இந்த வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்கள் அருகிலேயே அமரக்கூடிய
ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு. அதே போல் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இப்போ புதிய பொறுப்புகள் வரலாம். அரசு துறை சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கலாம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கலாம். உங்களுக்கு தனியார் துறையில் வேலையை கிடைக்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. இது ரொம்ப நல்ல வகையில் இருக்குது. உங்களுக்கு வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் அதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடும் போது மட்டும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பொழுதுபோக்கு விஷயம் நான் சொல்கிறது தவறான பழக்கங்களில் ஈடுபடாமல் தப்பித்து கொள்வது என்பது தான் உங்களுடைய உடல் நலத்திற்கும் பாதுகாப்பை தரும். சிலருக்கு வந்து காவல்துறையினரால் சில ஃபைன் விதிக்கப்படலாம், சில தண்டனைகள் வரலாம்ங்கிற அமைப்பும் இருக்கிறதுனால மிகுந்த பாதுகாப்பையும் ரொம்ப நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் என்பதையும் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் அரசு துறையை சேர்ந்தவர்கள், இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மிகுந்த நேர்மையை நீங்கள் கடைபிடிக்கணும். ஏனென்றால் இந்த வாரம் வரக்கூடிய சில நாட்கள், குறிப்பாக 23ஆம் தேதி பிற்பகல், 24ஆம் தேதி, 25ஆம் தேதி முற்பகல் பொழுது என்பது சில உங்களுடைய தவறுகளுக்கான தண்டனையை பெறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அப்பா வழி உறவுகளுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம், நிறைய சாதனைகள் பண்ண போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். நேற்றைய தினம்தான், அதாவது ஆடி மாதம் 21ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம், இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி நேற்றைய தினம், ஆடி 5ஆம் தேதியிலே பௌர்ணமி இல்லையா, அதனால சங்கரனைனார் கோயிலிலே மிகுந்த விசேஷமான ஒரு நாள், ஆடி தபசுக்குரிய நாள். அந்த நாள் நீங்கள் வழிபட்டிருப்பீங்க கோமதி அம்மனை. அந்த கோமதி அம்மனை இந்த வாரம் வழிபடுவது எல்லா வகையான வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் 2 நாள் அமைதியாக இருக்கணும், அதற்கு பிறகு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். காரணம், இந்த மாதத்தில் இந்த வாரம் பாருங்க 22ஆம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. திருவோண நட்சத்திரம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 17ஆவது நட்சத்திரமாகவும், அதன் மறுநாள் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 17ஆம் நட்சத்திரம், அதாவது சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்பதனாலே இந்த நாட்களிலே நீங்கள் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பெற்ற தாயுடைய மனசில் ஏதோ சில மனச்சங்கடங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணணும். மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ கையில் நிறைய வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க, ஆனால் எந்த வருமானமும் உங்களுக்கு நிற்காது. இப்போது நிறைய செலவாகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அதனால நிறைய செலவாகும். செலவுகளை மட்டுப்படுத்துவது என்பது ஒரு கடினமான சவாலாகவே மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்காம உங்களிடம் வைத்துக்கொள்ளாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னர் மற்றவங்க அவங்களுடைய பணத்தை கொடுத்து வைப்பதோ, அவங்க அக்கௌண்ட்டில் இப்போ பணத்தை வைத்துக் கொள்வதோ உங்கள் பணம் செலவாகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் நிறைய பணம் செலவாகும். அதே போல் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யமும் காதலும் உண்டு. சிற்சில சண்டைகள் வந்தாலும் ஒரு அந்யோன்யமும் காதலும் உண்டு. நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான ஒரு லாபம் வரப்போகிறது அப்படின்னு மிதுனராசி வியாபாரிகளுக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வாரத்தில் 22, 23, 24 நாட்களில் படிப்பில் ஒரு மந்தத்தன்மை தென்படும். அந்த நேரங்களில் படிப்பில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி கூடுதலாக நீங்கள் படிக்கிறது என்பது உங்களுக்கு நல்லது. உங்களை பற்றிய ஒரு செய்தி வெளியில் தவறான செய்தி பரப்பப்படலாம் என்பதனாலே மிதுனராசிக்காரர்கள் உங்கள் செயல்களில் மிகுந்த கவனமாக இருந்து கொள்வது மிகுந்த நல்லது. இந்த வாரம் உங்கள் வீட்டை அழகுபடுத்துவது, வீடு சம்பந்தமான ரிப்பேர் ஒர்க், இதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். மிகுந்த நன்மைகளை தரும், நல்ல வருமானம் பெருகும். பொதுவாகவே மிதுனராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பழைய இரும்பு பொருட்களை ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. அதை பழைய இரும்பு பொருட்களை வீட்டிலேருந்து அகற்றிட்டீங்கனாலே நல்ல வருமானம் வரும். மிதுனராசிக்காரங்க இந்த அனுபவத்தில் உணர முடியும். செய்து பாருங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். அவளை வழிபடுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். எந்தெந்த காரியங்கள் முக்கியமான காரியங்களோ அதை விரைந்து நீங்கள் செய்ய போகிற ஒரு வாரம். ரொம்ப நாளாக ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நாமளே முன்னின்று வேகமாக செய்ய போகிறோம். ரெண்டாவது, மிக முக்கியமாக குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு இடையிலே இருந்த பல பிரச்சனைகள் தீர்வாக போகுது. கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை. அது இப்போது ஒரு சமாதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இது இருக்கும். இந்த வாரத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிற நிறைய எண்ணமும் அதை நோக்கி உங்களுடைய பயணமும் அமைய போது நிறைய டிராவல் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு காலம். இப்போது உங்களுக்கு வேலை விஷயங்களில் மட்டும் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். அவசரப்பட்டு வேலை விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடாது. இந்த வேலையில் கண்டினியூ பண்ணலாமா, வேறு வேலை மாறலாமா அப்படிங்கிறதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் முடிவு பண்ணணுமே தவிர, அட்டமத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. பொறுமையாக முடிவெடுக்கணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இடையில் இருந்த சங்கடங்கள் இப்போ விலகும். பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு அபரிமிதமான லாபம் வந்து சேரும். அரசு துறையிலே இருக்கக்கூடிய சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிறுவாபுரி முருகன். சிறுவாபுரி முருகனை வழிபட கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையான நன்மைகளும் உருவாகும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடங்களுக்கு சந்திர பகவான் பயணம் பண்ண போகிறார். ராசிக்கு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பலர் இப்பொழுது வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணங்களை கூட மேற்கொள்வீர்கள். அப்படி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டு. அதே போல் பயணங்கள் நிறைந்திருக்கும். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால இந்த வாரத்தில் தாயாருக்கு சில மனச்சங்கடங்களோ, தாயாரோடு உங்களுக்கு கருத்து மாறுபாடுகளோ வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிக்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு குடும்பத்தில் அமைதியாக கொண்டு செல்வது என்பது நல்லது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி உறவில் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறதுங்கிறது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து உங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய பற்பல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு தெரிகிறதுனால முன்னக்கூட்டியே சொல்கிறேன், பொறுமையாக போய்க்கிறது நல்லது. அதுலேயும் குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்குறாருங்கிறதுனால உங்களுக்கு அந்த குருமங்கள யோகம். முருகப்பெருமானை வழிபடுவதனால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதனால் நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து சேரும். முருகப்பெருமானை வழிபடுவதனால் உங்களுடைய கோபங்கள் குறையும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இப்பொழுது விலகப்போகுது. பிள்ளைகளோடு உங்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை மனமுவந்து செய்வீர்கள். பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையில் அக்கறை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உண்டு. பெண்களை பொறுத்தவரை சிலருக்கு இந்த வாரத்தில் வேறு இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இப்போது இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஹெல்த் ரீதியான சில ப்ராப்ளம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். வயலூர் முருகனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உருவாகும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலேயே இளைஞர்களுக்கு ரொம்ப ஜாக்பாட் அடிக்கிற வாரம்னு சொல்லலாம். 2 வகையில் இருக்குது. ஒன்று காதல் உறவுகள் மலரும், லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் விரும்பியவரை மனம் முடிப்பதற்குரிய சூழ்நிலைகள் கணிஞ்சு வரும். காதல் விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். 2வது விஷயம், யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் தெரிகிறது.
சரியாகவே எனக்கு ஜாப் அமையலைன்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையிறது. அதே மாதிரி நியூ பிஸ்னஸ் வெஞ்சர்ஸில் இறங்க போகிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் முயற்சிகள் நல்லாயிருக்கும். லாஸ்ட் 2 days, அதாவது 28 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 28 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கூட போகிறோம். லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறதுனால புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். மற்றபடி கன்னிராசியில் பிறந்த லேடிஸுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம், யங் கேர்ள்ஸ் மேரிட்டல் இதை திருமண வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கை கூடக்கூடிய ஒரு நல்ல யோகம், அதே மாதிரி பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு, ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸில் எதிர்பார்க்கக்கூடிய லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஹவுசிங் லோன் கிடைக்கிற அமைப்பு, இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஈடுபடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உறவுகளோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பொள்ளாச்சி பக்கத்தில், பொள்ளாச்சிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வழிபடணும். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மனையும் வழிபடணும். நான் சொல்லக்கூடிய பிள்ளையார் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான வாரம். எப்படி சந்தோஷம்னா, அவங்க எஜுகேஷனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் படிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் தீர்ந்துடும். இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சப்ஜெக்டில் கிடைக்க போது நல்லா படிக்க போகிறீங்க, அந்த அமைப்பு ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஷயம், லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சி நீங்கள் வேலை மாறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உள்ளூர் பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகளும் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், உங்களுடைய கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோட இந்த வாரத்துடைய முதல் 2 நாட்கள் 22, 23 தேதிகள் அவர் சம்பந்தம் பெறுகிறார். ஆகவே இந்த யோகம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றம், உங்களுடைய படிப்பு ரீதியாக முன்னேற்றம், அப்படி பெரிய வளர்ச்சியை கொடுக்கறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த நாட்களை அபரிமிதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய வீடு முயற்சிகளில் சில தடைகள் உங்களுக்கு வருது. அப்படி நீங்கள் கட்டின வீடுகள்லேயும் கூட சில குற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடுறீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் வாஸ்து தோஷமோ வேறு சிக்கல்களும் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள், காலையில் 7:44 8 மணி 20 நிமிஷம் வரைக்கும் வாஸ்து நேரம்ங்கிறதுனால அந்த நேரத்தை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு வாஸ்து புருஷனுக்கு ஓம் வாஸ்து புருஷனே நமகன் சொல்லி திருவிளக்குக்கு பூக்களை போட்டு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாஸ்து ரீதியான பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது நல்ல வாரம். துளாராசிக்காரர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை புரியக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி 3வது ஸ்தானத்தில் அமர்ந்து வாரம் துவங்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கு. குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான யோகம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி குரு, இந்த 2 பேர் சேர்ந்து பார்க்குறாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பண வருமானங்கள் இப்போ நல்லா பெருகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் அது நிவர்த்தி ஆகும். உங்கள் பையனை போய் நீங்கள் பார்க்குறது, உங்கள் மகளை போய் பார்க்குறது, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வருது, அதெல்லாம் சமீப காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி இப்போ கூடி வரும். அப்படிப்பட்ட அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்கரமாக வேற இருக்கார். நவம்பர் மாதம் வரைக்குமே அவர் வந்து வக்கரமாக இருக்கார், நவம்பர் 4 வரைக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். அதுமாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் படிப்பில் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக அவசியம். இப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் உங்களை பார்ப்பது ஒரு நல்லது. சனி வக்கரம்னால வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை வந்து இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக சில ரிப்பேர் ஒர்க்கை சரி பண்ணாமலே இருந்துருப்பீங்க. வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னங்க நீங்கள் எதையுமே சரி பண்ண மாட்டேங்கிறீங்க, கிச்சனில் பாருங்கள் அந்த ஜிங்க் ஒழுகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் சரியில்லை பாருங்கள், எந்த ஒர்க்குமே செய்யாமல் இப்படி இருக்கீங்களேம்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை பெருகும். சில ரிப்பேர் இப்போ வெளிப்படும், அந்த ரிப்பேர் ஒர்க்கு ப்ராப்ளங்கள் வெளிப்படும். அதை நீங்கள் சரி பண்ணுறதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதனால் உங்கள் வீட்டில் இப்போ என்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி இப்போ திட்டமிடுவீங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் சொல்படி கேட்பார். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஆஃபீஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. லேடிஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது சூப்பர் வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்தில் சந்திரனுடைய பயணம் உங்களுடைய தனஸ்தானத்தில் போகிறதுனால நல்ல தன வருமானம் வரும். மனசில் ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு கவலை தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ இல்லையா? எல்லாமே இருக்குது வாழ்க்கையில், ஆனாலும் ஏதோ ஒரு சலனம், ஒரு கவலை, ஒன்று ஒரு ஃபிக்ஸ் ஆகலை நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற கவலை, போக்குவரத்து சம்மந்தமான கவலை, ஏதோ ஒன்று மனசில் ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ல் சனி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காவல் தெய்வங்களை சென்று வழிபடணும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியூரில் இருக்கக்கூடிய தெய்வங்களை சென்று வழிபடுவது, காவல் தெய்வங்களை வழிபடுவது, உங்களுடைய ஊரில் பிறந்த ஊருக்கு, நீங்கள் வெளியூரில் இப்போ இருக்கீங்கன்னா பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை சென்று வழிபடுவதெல்லாம் கூட இப்போ நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். பயணங்கள் செய்யும்போது கூடுதல் பாதுகாப்பாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விலை காஸ்ட்லியான விஷயம் கொண்டு போகிறீங்களா, கேஷ் கொண்டு போகிறீங்களா, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கா, ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க உங்களுடைய ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை பகச்சிக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பாருங்கள். உங்கள் மகளுக்கு இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, மகனுக்கு பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக திருமண பொருத்தம் பாருங்கள். 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுயஜாதக அமைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் திருமண பொருத்தத்தில் அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது. நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணுங்கள். நல்ல மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்குமா, அவங்க அஷ்டமஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி இறங்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஃபினான்ஷியலாக ஏற்படும், அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நன்மையை தரும் உங்களுக்கு. எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜூபிட்டருடைய 9th aspect உங்கள் ராசி மேலே விழுது. இது பெரிய யோகம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த நன்மை கிடைக்குது நமக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன வகையான ப்ராப்ளம் லைஃப்பில் இருந்தாலும் அது சால்வ் ஆகிறதுக்கு போகிறது இப்போது. ஏன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குது. எனக்கு வந்து சார் எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்கல, இல்லை அண்ணன் தம்பிகள் கடையில் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சொத்து பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மேரிட்டல் லைஃப் ரொம்ப நல்ல, இப்போல்லாம் கல்யாணம் நல்லா ஃபிக்ஸ் ஆகுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அழகான மனைவி, அழகான கணவன், அன்பான மனைவி, அன்பான கணவன் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம். நல்ல யோகம் உண்டு. நல்ல திருமண வரன்கள் அமையக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. உங்க பேச்சில் ஒரு சலிப்பு இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸாகவே நீங்கள் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரியாக அமையலை, மனசில் ஒரு விரக்தி உங்களுக்கு இப்போது இருக்கு. சரியாக எனக்கு மாப்பிள்ளை அமையலையே, சரியாக பொண்ணு அமையலையே அப்படிங்கிற விரக்தி இருக்கும். ஏன்னா 2ல் சனி இருக்கும்போது அது கொஞ்சம் எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி
மனசில் இன்னும் கொஞ்சம் தோணும், நமக்கு வர நம்ம இல்லையே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிலாம் தோணும். பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று, சிவபெருமான் கோயிலுக்கு சென்று 9 தீபங்கள் ஏற்றணும். நெய் தீபம் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று 9 நெய் தீபங்கள் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகளை நீக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யாருக்கும் கேரண்டார் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் மகர ராசிக்காரங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பெண்களுக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்பட போகிறது, குடும்பத்தில் சுப விஷயங்கள் கூடி வர போகிறது, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர் இருக்கார் பாருங்க, அவரை வழிபடணும். அவரை வழிபட எல்லா நன்மைகளும் பெருகும் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு பகவான். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களை நம்ம பகைச்சிக்க கூடாது. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள், பூனைகள், பசுக்கள், விலங்குகள் இவைகளுக்கு உணவிடுவது என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்களால் கூட உங்களுக்கு சிக்கல் வரலாம். சிலருக்கு பார்த்துட்டு இருக்கிற வேலையிலிருந்து மாற வேண்டிய சூழல் திடீர்னு வரும். உங்கள் மேனேஜ்மெண்ட் கூட நல்லாயிருக்கும், உங்கள் ஆஃபீஸுக்கு ஆனால் இப்போ சரியான ப்ராஜெக்ட் கிடைக்காது, அவங்களால பிஸ்னஸ் வால்யூம் கம்மியாக போகும், இருக்கிறவங்களை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலைகள் கும்பராசிக்காரங்க ஆஃபீஸில் இப்போ ஏற்படும், அதெல்லாம் இருக்கும். சிலருக்கு உயரதிகாரிகளோட கருத்து மாறுபாடு வரும்னு இருக்குது. கும்பராசிக்காரங்க உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும், சளி தொந்தரவு கொடுக்கும், அப்பாவோட சில கருத்து மாறுபாடுகள், மாமனாரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஜூபிட்டருடைய அமைப்பு 4th பிளேஸில் ஜூபிட்டர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஹவுசிங் லோன் நல்லா கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். பெண்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது இப்போ ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டி இப்போ கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா பிரஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு அவரை வழிபடுகோ, நன்மைகள் நடக்கும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் இருந்து வாரத்தை துவங்குறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய 5th லார்ட் 11th இருக்கார். அப்போ 11வது மனை என்பது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு 11வது ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து நிறைய வெற்றிகளை தரப்போறார். உதாரணமாக சில பேர் சில ட்ரஸ்டில் மெம்பர் ஆவீங்க, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், பிஸ்னஸில் என்ன வளர்ச்சி எதிர்பார்க்குறீங்களோ அந்த வளர்ச்சி உங்களுக்கு இப்போ கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், உங்களுடைய பழைய வீட்டு விற்கிற முயற்சி வெற்றி பெறும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக கூடி வரும். நிறைய யோகங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு காலம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நல்ல அபிமிதமாக லாபம் வருதுன்னு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை நேயர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், எங்களுடைய ஜோதிட ஆலோசனை வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பேரையும் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் குறிப்பிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டாலும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கோம். உங்களுக்கு வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி அட்வைஸ், சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறதுன்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.